இந்த சம்பவம் நடந்ததுமே கூட கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கேவோ பாஜகவோ பாமகவோ சீமான் அவர்கள் கூட யாருமே இதுக்காக ஒரு எதிர்ப்பை கூட தெரிவிக்கல. ஒரு நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், ஒரு அரசியலுக்காகவாது இந்த டாப்பிக்கை நீங்கள் டச் பண்ணுவீங்க, இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா யாருமே வாய் திறக்கலையே. நான் இப்போ இந்த இஷ்யூவை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட்டில் போய் உட்காந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். ஸ்தம்பிக்குமா அரசாங்கம் சட்டசபையை முடக்கலாம், ஏன் பண்ண மாட்டுறாங்க? எது தடுக்குது? நீங்கள் இது எல்லாத்துக்கும் மாற்று இனிமேல் நாங்கள் வந்தால் தான் விடிவு காலம் அப்படின்னு சொல்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தன்னை மாற்று சக்தியாக சொல்கிறார். இப்போ இவங்களாச்சும் நமக்கு தெரியும், 2016 ஓபிஎஸ் பேசியிருக்காரு சட்டசபையில் துணை முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஆணவ கொலை நடக்கலன்ட்டு. அதே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். எந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு அதை ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் நடக்கலை, இங்கே பண்ணல. மேலவள படுகொலை நடந்த அந்த கொலையாளிகளை எடப்பாடி ஆட்சியில் தான் விடுதலை பண்ணுறாங்க. அப்போது அரசாங்கம் அப்படி தான் செயல்படும். ஆனால் தன்னை ஆட்சி அதிகாரத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானோ நாம் தமிழரோ தமிழக வெற்றி கழகமோ இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடலை, பேசலை இதை பற்றி.